ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இந்த ஐப்பசி மாதம் முழுமைக்கும் இந்த சூரிய காயத்ரி மந்திரம் ஒரு விதமாக மாறி வரும். இதை சொல்லுவதால் எல்லா காரியத்திலும் வெற்றி ஏற்படும். ஓம் தத்புருஷாய வித்மகே பானு மண்டல வாசாய தீமகி தன்னோ ஸ்ரீ ஸ்வர்ண அரேத சூரியமூர்த்தி பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே பானுமண்டல வாசாய தீமகி தன்னோ ஸ்வர்ண ரேதஸ் சூரியமூர்த்தி பிரச்சோதயார். வேல்வேல் குழந்தவேல் வேல்வேல் குழந்தவேல் அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணியை போற்றி என்று சொல்லுங்கள். நாளை ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி, அதாவது 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான கிரிவலங்களால் ஐயன் பாழி சித்தர் முக்தி நாளாகவும், இதை பற்றி கொஞ்சம் அபூர்வமான இறை ரகசியங்களை பார்ப்போம். இன்னைக்கும் என்னைக்கும் கோடான கோடி சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள் தினமே எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே இருக்கும் அற்புதமான புண்ணிய பூமிதான் இந்த திரு அண்ணாமலை. ஸ்ரீ சாஸ்தா மூர்த்திக்கான ஆலயத்தை நாம் என்னவென்று சொல்வோம்? ஐயன் பாழி என்பார்கள். ஐயன் என்றால் சாஸ்தா, பாழி என்றால் கோவில் என்று பெயர். இப்படி ஸ்கந்தலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் போல ஐயனாருக்கு உரிய சாஸ்தா லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்தவர்தான் ஸ்ரீ ஐயன் பாழி சித்தர். ஒவ்வொரு மானுடரும் தம் வாழ்க்கைக்கான ஆன்ம லட்சியத்தை நிர்ணயித்து கொண்டு அதன்படி வாழ வேண்டியதன் அவசியத்தை நமக்கெல்லாம் எடுத்து உணர்த்தியவர். இப்படி பல புண்ணிய ஸ்தலங்களில் தீர்த்த நீராடல் மிக மிக முக்கியம் என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தார். அதை சரிவர செய்யாத காரணத்தால் தான் ஆலய ஸ்தல வழிபாட்டின் பலன்கள் பலருக்கும் முழுமையாக கிட்டாமல் போய்விட்டது என்று சுட்டிக்காட்டிய அற்புதமான சித்தர். 50 ஆண்டுகளுக்கு மேல் அயராமல் இறைப்பணியுடன் கிரிவலமே செய்து மக்களை நல்வழிப்படுத்திய அற்புதமான இவர் திருவண்ணாமலையில் சாஸ்தா தரிசனம் என்கின்ற அற்புதமான ஒரு பகுதியிலே ஹஸ்த நட்சத்திரம் கூடிய மாத சிவராத்திரி நாளிலே ஜோதியில் ஐக்கியமானார். திருக்கணித முறைப்படி நாளை விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் கூடிய மாத சிவராத்திரி நாளாக அமைவது நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். இப்படி கிரிவல பாதையிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யானைகளை பார்த்தால் யானைக்கு உணவு கொடுப்பதும் யானையுடனே கிரிவலம் செய்வதும் சிறப்பு. காரணம், ஐயனாரின் வாகனம் யானை. அரிய சந்தர்ப்பங்களை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையோடு செய்தால் வெற்றி அதிகமாக, பலனும் அதிகமாக உண்டு. மேலும் இரண்டாவதாக, ஐப்பசி மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே எப்பேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய ஆங்கார கோங்கார கோபம் தனிய திருபுவன ஆலய தூண்கள் வலம், இதை கண்டிப்பாக உற்று கேளுங்கள். மலைவளம், கிரிவலம், தீர்த்தவளம் போல சில குறிப்பிட்ட ஆலய தூண்கள் வளம் சிறப்பான நல்ல பலன்களை தரும். பல வருடங்கள் கஷ்டப்பட்டு இறைவனை பூஜித்து நீங்கள் பெற்ற புண்ணிய சக்தியை ஒரு வினாடியிலே ஏற்படும் கடுமையான கோபத்தில் இழந்து விடுபவர்கள் பல லட்சம் பேர் இருக்கின்றார்கள். செல்வம், பதவி, நண்பர்கள், சுற்றம் இவற்றை கோபத்தால் வெளிவரும் சூடான வார்த்தைகளால் இழந்து வாடுகின்றவர்கள் பல கோடி பேர், எத்தனையோ பேர். அது இன்றும் எதிர்காலத்தில் அதிகமாக நடைபெற்றுவிடும். விரோதம், அடி தட்டி தகராறு என்று சொல்கின்றவை அந்த கோபத்தினால் மொத்த கூட்டமும் கலைந்து ஓடிவிடுவார்கள். ஆகையினால் இப்பொழுதே இந்த கோபத்தால் ஏற்பட்ட தீய விளைவுகளிலிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைதான் கும்பகோணம் அருகில் உள்ள திருபுவனம், திருவிடைமருதூருக்கு முன்னாடியே இருக்கு, கம்பகரேஸ்வரர் சிவாலயத்தில் உள்ள கோபுரம் தாங்கிய தூண்கள். எல்லா தூண்களிலும் பலவிதமான கோபுரங்கள் தெரியும். இந்த தூண்களை வணங்கி வலம் வர வேண்டும் என்பது சித்தர்கள் வாக்கு. ஐப்பசி மாதத்திலே வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே இதை நீங்கள் கடைபிடித்து அரிய பலன்களை பெறலாம். திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. 19/10/2025, 26/10/2025, 2/11/2025, 9/11/2025 இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் நமக்கு வருவது பெரும் பாக்கியம். இதில் ஓரிரு முறையோ அல்லது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும்
வழிபட்டு நல்ல பலன்களை பெறுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். முக்கியமான குறிப்பாக நீங்கள் செய்கின்ற பூஜை தான தர்மங்களை எல்லாம் உங்களது குருவுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். அதே திருமணத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதை சொல்லுங்கள். நாளைக்கு சரபேஸ்வரர் பூஜை அளவற்ற பலன்களை கொடுக்க போகின்றது. கிடைக்காத நாம் தேடி அலைகின்ற எல்லா பொருள்களும் நமக்கு கிடைக்கும். நமக்கு நினைத்த எல்லா நல்ல காரியங்களும் நல்ல முறையில் நிறைவேறும். 2 அற்புதமான, ஒன்று திருவண்ணாமலை கிரிவலம், திருபுவனம் கோவில் தூண்கள் வளம். இவைகளை எல்லோருக்கும் சொல்லுங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா.